தேவி, உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. தேவி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். விக்னேஷையும் உன்னையும் நான் சேர்த்து வைப்பேன். நீ இப்படி தனிமையில இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா காலமும் சூழ்நிலையும் நம்மள வாட்டி வதைக்குது. கண்டிப்பா விக்னேஷ் உன்னை சீக்கிரமே புரிஞ்சுப்பாரு, நீ கவலைப்படாத. அவங்களுக்கு எதனால உன் மேல கோவம்? அன்பும் ஷாலினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால. இப்ப அன்பு போலீஸ் ஆயிட்டான். அவன் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான். இது தெரிஞ்சா உன் அத்தையும் விக்னேஷும் உன்னை புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க. அக்கா, நான் ஒன்னும் விக்னேஷ் என்னை ஏத்துக்கலன்னு நினைச்சு அழல. நான் இங்க இருக்கிறதுனால புதுசா கல்யாணம் ஆன நீங்க என் வாழ்க்கைய நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்க முடியாததை நினைக்கும் போது தர்ம சங்கடமா இருக்குக்கா. நான் எங்கேயாவது போறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அன்பு சொன்னதோட அர்த்தம் அது இல்ல. விட்டு போன உன்னோட வாழ்க்கை சீக்கிரமா உனக்கு கிடைக்கும். இங்க பாரு, நான் உன்னை விக்னேஷ் கூட சேர்த்து வைப்பேன், என்ன நம்பு. வேண்டாக்கா, என்ன அவர்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுறீங்க. இது நிலைக்காதுக்கா. இப்படி ஒரு கொடூரமான மனுஷனை நான் பார்த்ததே இல்லக்கா. 1000 இருந்தாலும் என் குழந்தைய வந்து பார்க்க வரலங்கிற கோவம் எனக்குள்ள இருக்கு. ஏற்கனவே நான் அவரை வெறுத்துட்டேன் அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது தேவி. ஆனா உன் மனசு உள்ள ஏங்குதே. நீங்க ஒன்னும் முந்தா நேத்து பார்த்து நேத்து முடிவாகி இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கிடையாது. நீங்க பல வருஷமா காதலிச்சிருக்கீங்க. காதலோட ஆழம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவதான். தேவி, விக்னேஷ் உன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த குக்கரி ஷோ முடியட்டும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காம குழந்தைய மட்டும் நல்லபடியா பாத்துக்கோ. உன்னையும் தான், சரியா? ஷாலினி, நான் கிளம்புறேன். டி அன்பு, டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்கடா, டைம் சாப்பிட்டு ஆச்சு, போ. நான் கிளம்புறேன். ஷாலினி, இரு அன்பு. டேய், இந்த லஞ்ச் வச்சிருக்க, மறக்காம சாப்பிட்டு. ஐயோ, டிஃபன் எடுக்க மறந்துட்டேன். டைம் ஆச்சு. இது இருக்குல்ல, கட்டிட்டேன். இந்த இது போதுமா? அது மத்தியானத்துக்குடா. போதுமா? போதும் போ. டேய், போகும்போது சாப்பிடுடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? காலையில வெறும் வயித்தோட டைம் ஆச்சு. இந்த புடி, போற வழியில ஐயோ, சாப்பிடு. என்னால இத தாங்கவே முடியல. டேய், போலீஸ் ஆயிட்டு ஓவரா பண்ணாதடா. சாப்பிடாம டியூட்டி பார்த்தா உனக்கு என்ன ப்ரமோஷனா கொடுக்க போறாங்க? இவளுக்கு இருக்குமா? டேய், அன்பு, கலாச்சிட்டே இருக்கியா? ஐயோ, என்னடா காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்க? பாருங்க, ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. போலீஸ் ஆனதுல நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேனாமா? அவ எப்பவும் போல தானே விளையாடுறா. அதானே, அக்கா எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏய், அவன் வேலைக்கு போகும்போது டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. சாரி. சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன். அம்மா, கிளம்பு. நீங்க ஏதோ காம்படிஷன் போறேன்னு சொன்னீங்களே, கிளம்பலையா? இல்ல, வண்டி வந்ததும் கிளம்பு. சரிக்கா, கிளம்புறேன். பை சரி, பை. பை ஷாலினி, பை பை. கையல், மாப்பிளைய கூப்பிடு, டிஃபன் எடுத்து. ஐயோ அம்மா, வேணாம், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பணும். அதுக்காக சாப்பிடாம போவீங்களா? அத்தை, எங்களுக்காக நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். நாங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இது? எழுந்துருங்க. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கு. அந்த கடவுளோட அருளால கண்டிப்பா நீங்க இந்த போட்டியில ஜெயிப்பீங்க. அத்தை, நானும் உங்க கூட சமையல் போட்டியை பார்க்க வரவா? ஐயோ இல்லடா தங்கம், இப்பதானே உனக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வேண்டாம். அங்க நடக்கிற போட்டியை லோக்கல் சேனல்ல லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. நீங்கெல்லாம் அதுலயே பார்க்கலாம், சரியா? வெரி குட். போயிட்டு வரட்டுமா? பாய். பை. வாங்க அத்தை. என்னம்மா வாசல்ல நிக்கிற? இப்பதான் அவரு டியூட்டிக்கு கிளம்பினாரு. அதான்
துரை டியூட்டிக்கு போறாரோ? வா உள்ள போலாம். வாங்க அத்தை. காமாட்சி, கையிலே வாங்க. என்ன 2 பேரும் போட்டி கிளம்பிட்டீங்களா? ஆமா பெரியம்மா. நீங்க 2 பேரும் போட்டியில ஜெயிக்கணும்னு கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர. வழக்கமா பிரச்சனை பண்ண தானே வருவீங்க. இது என்ன புதுசா அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஏ ஆறுமுகம், அவன் கிடக்குறான், விடுமா. இந்தா நீ விபூதி வச்சுக்கோ. சிஸ்டர், அவங்க உங்களுக்கு விபூதி கொடுக்கல, விபூதி அடிக்க பாக்குறாங்க. உஷாரா இருங்க, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. உள்குத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல. என் புருஷன் ஊர்ல இருந்து வரட்டும்டா. உன்னை ஊம்ப குத்த சொல்ற. எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க. என் கையில உனக்கு பதிலா அவனை பேச விட்டு வேடிக்கை ஐயோ பார்த்தியா? இல்ல பெரியம்மா, அவன் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கான். ஆறுமுகம் கொஞ்சம் சும்மா sorry, இரு. sister. பெரியம்மா கோவப்படுறாங்கல்ல. சாரி சிஸ்டர். இந்தாம்மா நீ எடுத்துக்கோ. ஆ நான் ஒன்னும் நீங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கலடி. நீங்க ஜெயிக்கவே கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன். விபூதியை நெத்தியில வச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது. கண்டிப்பா நீங்க தோக்க தான் போறீங்க. கையில பாத்து போயிட்டு வாங்க. அண்ணிங்க பூஜை ரூம்ல இருக்கா? பூஜை பண்ணிட்டு இருக்காங்களா? அண்ணியை பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணி வாங்க. என்ன கையில் கிளம்பிட்டியா? ஆமா அண்ணி. சரி கையில், போயிட்டு வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல கையில், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன். சரி, மூர்த்தி எங்க? ஏதோ ஆர்டர் விஷயமா போயிருந்தான். ஏன் இன்னும் வரவே இல்ல? இல்ல வழக்கமா கேட்டரிங் விஷயமா போனா ஒரு 2-3 நாள் தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துருவான்ல. ஆனா அவன் இத்தனை நாள் ஆச்சு இன்னும் வரல. அண்ணி நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். இல்லம்மா, ஒருவேளை வேலை அதிகமா இருந்திருக்கும், அதான் போன் எடுக்காம இருந்திருப்பாரு. அண்ணி உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்ற காரணத்தை என்னால நம்ப முடியல. அவன் எந்த வேலையா இருந்தாலும் இந்த மாதிரி போன் எடுக்காமலாம் இருக்க மாட்டான். நான் போன் பண்ணலனாலும் வேற யார்கிட்டயாவது பேசுவானே. இப்போ யாரோட போனும் எடுக்காம அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? அண்ணி என்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? ஐயோ, நான் என்னமா உன்கிட்ட மறைக்க போறேன்? உண்மையாவே அவரு கேட்டரிங் விஷயமா தான் போயிருக்காரு.